காரைக்குடியில் பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று கொலை செய்யப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆரோக்கியசாமி வழங்க கேட்கலாம். ஆரோக்கியசாமி, கள நிலவரம் என்ன, விவரிங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள ஆவுடை பொய்கையில் நேற்று மாலை இளம்பெண், மகேஸ்வரி என்ற இளம்பெண் தனது வீட்டு மனை வாங்குவதற்காக அந்த பகுதியில் சென்றிருக்காங்க. அப்போதைக்கு அவருடைய காரின் உள்ளே வைத்து கொலை செய்யப்பட்டு இறந்துள்ளார். தகவலின் அடிப்படையிலிருந்து போலீசார் பிரேதத்தை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க. இந்த குற்றத்தின் முக்கிய குற்றவாளியாக, அதாவது மகேஸ்வரியின் வீட்டின் அருகே வசித்து வந்த சசிகுமார் என்பவர் இன்னைக்கு கைது செஞ்சிருக்காங்க. கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து வரும்போது உறவினர்கள் எல்லாம் கூடி அவர் அடிக்க முற்பட்ட போது போலீசார் அவர்கள் தடுத்து வெளியேற்றினார். இதனால் காவல் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. உறவினர்கள் தற்போது என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா, அதாவது ஒரு நபரால், அதாவது சசிகுமார் மாத்திரம் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபடவில்லை, இன்னும் பலர் இருக்கின்றனர், அவர்களையும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என குற்றம் சாட்டி கோவிலுக்கு போலீசாரிடம் கோரிக்கை வைத்து காரைக்குடியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில், அதாவது திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில அவர் உறவினர் சுமார் ஒரு 500க்கு மேற்பட்ட கூடி இப்ப சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதால் மாற்று வழியில் போலீசார் வாகனங்களை அனுப்பி வைத்து இப்ப போக்குவரத்து செய்யப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ஆரோக்கியசாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.